ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிலா மகள் சீமா பேசுகிறேன். ஒரு டார்கெட் வச்சுருந்தேன். நம்ம உண்டியல் வாங்கி அதில் நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட் ஏதாச்சும் ஒன்று சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இந்த வருஷம் ஜனவரி அப்போ நான் ஒரு உண்டியல் வாங்கியிருந்தேன். நான் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டுக்காருக்கு, எங்கள் அக்கா பசங்க 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்து நாங்கள் 4 பேர் சேவ் பண்ணிகிட்ருக்கோம். ஏதோ நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் சேவ் பண்ணிவிட்டு நான் நகைச்சீட்டு போட்டிருக்கேன். அந்த சீட்டு முடியும் போது இதில் இருக்கிற அமௌண்ட்டும் சேர்த்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிராம் கோல்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் உண்டியல் சேவ் பண்ணிட்டு வந்தேன். சீட்டும் முடிஞ்சது. இந்த மாதம் 20ஆம் தேதியோடு முடியுது. அதனால் முடிஞ்சிச்சு. அதனால் கட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து நம்மளும் கையில் கொஞ்சம் இருக்க காசு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டு சீட்டு நகை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ சீட்டு முடிஞ்சதுனால நான் காசு என்னலாம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்டியல் கட் பண்ணிட்டேன். பசங்களுக்கு எதுக்காக வாங்கி கொடுத்தேன்னா, அவங்களுக்குமே நம்ம காசு சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். தேவையில்லாத செலவு பண்ணக்கூடாது, ஏதோ நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட் நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்ற எண்ணம் வரும்ன்ட்டு வாங்கினேன். அவங்களும் போட்டுட்ருக்காங்க 5 ரூபா 10 ரூபா அப்படின்ட்டு. நானும் என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டு மாதத்துக்கு ஒரு 500 போடுவேன், 1000 போடுவேன், 100, 50 அந்த மாதிரி போட்டுட்ருந்தேன். சரி, சீட்டு முடிஞ்சிருச்சு. 20ஆம் தேதி நகை எடுக்கணும். அதனால் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு கையில் இருக்க காசை போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிகிட்ருக்கேன். உண்டியல் கட் பண்ணி எங்கள் வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணி இப்போ காசு எண்ணுறதுக்காகவும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு 500 ரூபா எவ்வளோ இருக்குது, மற்ற காசு 10, 100, 50 அதெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எண்ணலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு சேர்த்துட்ருக்கேன். நான் 500 சேர்க்குறேன். எங்கள் வீட்டுக்காரர் 10 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி சேர்த்துட்ருக்காங்க. அவங்களும் வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வந்தாங்க. வந்துட்டு சரி, நான் உண்டியல் கட் பண்ணுறதை பார்த்துட்டு சரி நம்மளும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி கொடுத்து கூட உட்காந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் ஏதோ ஒன்று சேவ் பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேனே. வீடியோ நான் போடுறதுக்கான காரணமே அதுதான். சரி, நம்மளை பார்த்து ஒரு 10 பேர் பார்க்குறாங்கன்னா கூட அதில் ஒரு 2 பேராச்சும் சேவ் பண்ணுவாங்கள்ல, அதை யோசிக்கிறேன். அதனால தான் போட்டேன் இந்த வீடியோவை. நீங்களும் உங்களால் முடிஞ்சது சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சு ஒரு 500 மில்லிகிராம் ஆச்சு கோல்டு எடுங்க. கோல்டு காயினாக எடுங்க, இல்லைன்னா நகை சீட்டு போடுங்க. எந்த கடையில் வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்த்து நகைச்சீட்டு போடுங்க. இப்போ நான் சீட்டு போட்ட கடையில் வேஸ்டேஜ் கிடையாது, ஜிஎஸ்டி மட்டும் தான் கட்டணும். இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 கிராம் எடுக்கலான்னு பார்க்குறேன். எனக்கு நகைச்சீட்டு 6.5 கிராம் வந்துச்சு. எக்ஸ்ட்ரா 1.5 கிராம் இல்லை 2 கிராம் எடுக்கலாம், ரவுண்டாக 8 கிராம், ஒரு பவுனில் எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இப்போ நான் எக்ஸ்ட்ரா 1.5 கிராம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மட்டும் நான் வேஸ்டேஜ் கட்டுற மாதிரி இருக்கும். மற்ற 6.5 கிராம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நான் வேஸ்டேஜ் கட்ட வேண்டியதில்லை. மொத்த அமௌண்ட்டுக்கும் ஜிஎஸ்டி கட்டணும். நான் எடுக்கிற 1.5 கிராமுக்கு வேஸ்டேஜு ஜிஎஸ்டி சேர்த்து தான் கட்டணும். இதே நான் 8 கிராம் எடுக்கிற சீட்டு கட்டியிருந்தேன்னா அந்த 8 கிராம், அதாவது ஒரு பவுனுக்குமே வேஸ்டேஜ் இல்லாமல் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். இல்லை, இதுலேயே கூட நான் எடுத்துக்கலாம். 6.5 கிராம் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதுக்கே நான் எடுத்துக்கலாம். இருந்தாலும் சரி, இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டு ஒரு பவுனாக எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு யோசிக்கிறேன். அவங்க சேர்த்து கொடுத்துட்டாங்க. எனக்கும்
அவங்க சில்லற காசெல்லாம் எடுத்துட்டாங்க. 500 எடுக்க எனக்கு லேட் ஆச்சுன்னு அவங்களே எடுத்தும் கொடுத்துட்டாங்க. இப்போது 2 காசும் சேர்த்து வச்சிட்ருக்கேன் நான். லாஸ்ட்டாக அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னு சொல்கிறேன். நான் எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா, நீங்களும் சேவ் பண்ணணுன்றதுக்காக தான். அதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன். எனக்கு வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்க தெரியாது. இருந்தாலும் நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்காக தான். நீங்களுமே சேவ் பண்ணணும். உண்டியலில் சேர்த்து வைங்க. போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய ஸ்கீம் இருக்குது. ஆர்டி, எஃப்டி, எம்ஐஎஸ் இருக்குது. அப்புறம் பொன் குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இருக்குது. அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். கோல்டு சீட்டு போடுங்க. முடிஞ்சது மாதம் ஒரு 500 சேவ் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும். நகைலாம் நான் ஒரு நேரத்தில் 1 கிராம் 4475 எடுத்தேன். இன்றைக்கி அந்த நகையோட விலை 11,200. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ ரேட் ஏறிக்கிட்டு போகுதுன்னுட்டு. நீங்கள் உங்களால் முடிஞ்சது ஒரு 250 மில்லிகிராமோ இல்லை 500 மில்லிகிராமோ சேர்த்து வைங்க. சரிங்களா? வீட்டுக்காரன் அமௌண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு எண்ணிட்டாங்க. நோட் 14,200 இருக்குது. காயின் இருக்குது இல்லைங்களா, சில்லற காயின், அது ஒரு 1000 ருபீஸ் இருக்குது. மொத்தமாக 15,200 இருக்குது. இது அப்படியே நான் எந்த செலவும் பண்ண மாட்டேன். அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நகைச்சீட்டில் இருக்குது இல்லைங்களா, 6.5 கிராமு, அதோடு சேர்த்து ஒரு 1.5 கிராம் அந்த மாதிரி எடுப்பேன். அந்த 1.5 கிராமுக்கான காசு, அதுக்கப்புறம் வேஸ்டேஜ் இருக்கும். அதுக்கு எப்படியும் 1.5 கிராம்னா 1.5 கிராமுக்கு வேஸ்டேஜ் கொடுக்கணும். சீட்டு போட்டதுக்கு வேஸ்டேஜ் கிடையாது. அப்புறம் எல்லா அமௌண்ட்டுக்கும் சேர்த்து ஜிஎஸ்டி கட்டணும். கட்டிட்டு 8 கிராமில் எடுக்கலான்னு இருக்கேன். ஒரு பவுனில் கம்பல் தான் எடுக்கலான்ற ஐடியாவில் இருக்கேன். கம்பல் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? நீங்களும் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை சேவ் பண்ணுவீங்க. எனக்கு பேச தெரியாது. தெரிஞ்ச அளவுக்கு பேசியிருக்கேன். ஏதாச்சும் தப்பு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. நீங்களும் சேவ் பண்ணுங்கள்.